வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ்நாட்டையே உலுக்கிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் அரசியல் நெருக்கடியை பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். தேர்தல் முடிஞ்சிருச்சு, ஆனா எந்த கட்சிக்கும் ஒரு தெளிவான பெரும்பான்மை கிடைக்கல. இதனால ஒரு பக்கம் தொண்டர்களோட உணர்ச்சி கொந்தளிப்பு, இன்னொரு பக்கம் அரசியல் அமைப்பு சிக்கல்னு தமிழ்நாடு இப்போ ஒரு முக்கியமான வரலாற்று சந்திப்புல நின்னுட்டு இருக்கு. உண்மையிலே இப்போ என்னதான் நடக்குது? வாங்க முழுமையாக பார்ப்போம். முதல்ல நாம நேரடியா களத்துக்கே போவோம். ஆளுநர் மாளிகைக்கு வெளியே இப்போ நிலைமை ரொம்பவே பரபரப்பா இருக்கு. நடிகர் விஜய உடனடியாக முதலமைச்சரா பதவியேற்க அழைக்கணும் அப்படின்னு சொல்லி திரைப்பட இயக்குனர் சுரேஷ் மாதிரியான பலரும் சாகுமுறை உண்ணாவிரத போராட்டத்திலே இறங்கியிருக்காங்க. எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாம தனிமனிதரா நின்னு இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்ற விஜய்க்கு ஆளுவர் எந்த வகையிலும் அநீதி இழைக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த அடிமட்ட தொண்டர்களோட ஒற்றை கோரிக்கையா எதிரொலிக்குது. இந்த உணர்ச்சிகரமான போராட்டங்களுக்கும் தெருக்கள்ல நடக்கிற கூச்சல்களுக்கும் பின்னால ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கடினமான கணித கணக்கும் இருக்கு. அரசியல்ல எப்பவுமே எல்லாமே எண்கள் தானே. இப்போ அந்த எண்கள் தான் இந்த ஒட்டுமொத்த அரசியல் விளையாட்டையும் தீர்மானிக்க போகுது. ஆளுநர் மாளிகை முன்பு போராடுற தொண்டர்கள் முன்வைக்கிற வாதம் ரொம்பவே தெளிவானது. தவேகர் தன்னிச்சையாக 108 இடங்களை ஜெயிச்சிருக்காங்க. கூடவே காங்கிரஸோட 5 இடங்களையும் சேர்த்து மொத்தம் 113 இடங்களை அவங்க உறுதி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லாதப்போ ஆட்சி அமைக்க ஆளுநர் வாய்ப்பளித்ததை சுட்டிக்காட்டுற இவங்க விஜய்க்கும் அதே வாய்ப்பு கண்டிப்பா வழங்கப்படணும்னு வாதிடுறாங்க. ஆனா ஆட்சி அமைக்க தேவையான 118 அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பரத்தோட அவங்களுக்கு இன்னும் ஒரு சில இடங்கள் தேவைப்படுது. அந்த இறுதி இலக்க அடையத்தான் அவங்க இப்போ தீவிரமா முயற்சிக்கிறாங்க. இந்த முக்கியமான இடைவெளியை எப்படியாவது நிரப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காக தவேக இப்போ காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரியான ஏற்கனவே களத்துல இருக்கிற அரசியல் கட்சிகளோட ஆதரவை ரொம்ப தீவிரமா கேட்டுட்டு வராங்க. இதன் மூலமா ஒரு கூட்டணி அரசு அமைச்சு முதலமைச்சர் நாற்காலியை உறுதி செய்யணுங்கிறது தான் அவங்களோட தற்போதைய அவசர திட்டமா இருக்கு. அடுத்து வியூகத் தவறுகள் குறித்து விமர்சகர்களின் பார்வையை பார்ப்போம். தவேகாவோட இந்த அவசரமான அதிகார பகிர்வு முயற்சிகளை பத்தி விமர்சகர்கள் ரொம்பவே முக்கியமான வெளிப்படையான ஒரு முரண்பாட்டை சுட்டி காட்டுறாங்க. ஆரம்பத்துல யாரையெல்லாம் தங்களோட பிரதான அரசியல் எதிரிகள்னு தவேகா அறிவிச்சாங்களோ, இன்னைக்கு அதே எதிரிகளோட ஆதரவாலும் சின்னத்தாலும் ஜெயிச்ச கட்சிகள் கிட்டேயே கூட்டணி வைக்க துடிக்கிறாங்க. இது தவேகா ரொம்ப உறுதிய முன்வைத்த மாற்று அரசியல் அப்படிங்கிற கோஷத்துக்கே முற்றிலும் முரண இருக்குன்னு விமர்சகர்கள் ஆணித்தரமா சொல்றாங்க. அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுற அந்த தந்திரோபாய தவறுகளை நாம இங்க முக்கியமா கவனிக்கணும். முதலமைச்சர் நாற்காலிக்காக உடனடியாக அவசரப்படுறது முதல் பெரிய தவறு. ரெண்டாவதா, திருமாவளவன் மாதிரியான மூத்த தலைவர்களை நேர்ல சந்திச்சு ஆதரவு கேட்காம சாதாரணமா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா அழைப்பு விடுத்தது ஒரு பெரிய மரியாதை குறைவா பார்க்கப்படுது. மூன்றாவதா, பல ஊழல் குற்றச்சாட்டுகளை கொண்ட மாற்று முகாமைச் சேர்ந்த கூட்டாளிகளை தங்கப்பக்கம் இழுக்க முயற்சி செய்யறது. இதெல்லாம் கண்டிப்பா ஒரு மாற்று அரசியலுக்கான பாதையா தெரியலன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இதத்தான் பல அரசியல் விமர்சகர்களும் ஒரு முக்கிய கேள்வியா முன்வைக்கிறாங்க. பின்வாசல் அரசியல்ல ஈடுபட்டு எப்படியாவது முதலமைச்சர் பதவியை பிடிக்கிறத விட எம்ஜிஆர் அல்லது ஜெயலலிதா மாதிரி ஆரம்பத்துல ஒரு வலுவான எதிர்க்கட்சி தலைவரா அமர்ந்து ஏன் மக்களின் நம்பிக்கையை முழுமையா பெறக்கூடாது அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஒருவேளை விஜய் இப்படி செஞ்சிருந்தா அது எதிர்காலத்துல அவருக்கு இன்னும் மிகப்பெரிய அரசியல் பலத்தை கொடுத்திருக்கும் என்பது அவங்களோட வலுவான வாதமா இருக்கு. இந்த நிலையில் அடுத்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் காத்திருக்கு. அதுதான் ஆளுநர் ஆட்சி. இவ்ளோ போராட்டங்களுக்கு பிறகும் ஒருவேளை தவகவால பெரும்பான்மையை நிரூபிக்க முடியலன்னா என்ன நடக்கும்? தமிழ்நாடு ஆளுநர் ஆட்சியை சந்திக்க நேரிடும். ஆளுநர் ஆட்சி அப்படின்னா அரசாங்கத்தை அமைப்பதில் ஒரு முழுமையான தோல்வி அல்லது அரசியல் வெற்றிடம் ஏற்படும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இல்லாம மாநிலத்தோட அன்றாட நிர்வாக பணிகளை ஆளுநரே நேரடியாக தனது கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிற ஒரு சூழல்தான். செய்திகளின்படி பார்த்தா ஆளுநர் ஆட்சியோட அறிகுறிகளை நாம ஏற்கனவே பார்க்க தொடங்கிட்டோன்னு தான் சொல்லணும். முந்தைய அமைச்சரவை கலைக்கப்பட்டு இடைக்கால அரசு செயல்பட முடியாத ஒரு சூழல் உருவானதால நிர்வாக பணிகளை ஆளுநர் நேரடியாக கவனிக்க தொடங்கிட்டார். உதாரணமா, புதிய கல்வி அமைச்சர் பதவியேற்கும் வரை காத்திருக்காம ஆளுநரோட நேரடி உத்தரவின் பேரில தான் +2 தேர்வு முடிவுகளே தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. இது ஆளுநர் ஆட்சியோட ஒரு தெளிவான தொடக்க சமிக்ஞையாவே பார்க்கப்படுது. ஆனா ஆளுநரோட இந்த மறைமுக தலையீட்டிற்கு கடுமையான எதிர்ப்புகளும் கிளம்பியிருக்கு. விசிக எம்எல்ஏ வன்னியரசு மாதிரியான தலைவர்கள் நாங்கள் ஆளுநர் ஆட்சியை எந்த காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம், ஜனநாயகம் தொடர வேண்டும் அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமாக கூறியிருக்காங்க. அதிக இடங்களை வென்ற தனிப்பெரும் கட்சியான தவேகைவை ஆட்சியமைக்க ஆளுநர் உடனடியாக அழைக்கணும் அப்படிங்கிறதுதான் இவங்களோட உறுதியாத நிலைப்பாடா இருக்கு. அடுத்து பின்வாசல் அரசியல் மற்றும் மாற்று விளைவுகள் என்னென்னு பார்க்கலாம்.
தவைகவோட முயற்சி முழுமையா தோல்வி அடைஞ்சா அரசியல் சதுரங்க பலகையில வேற என்னென்ன சாத்தியங்கள் இருக்கு? அரசியல் ஆய்வாளர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்று வழியை இங்க பரிந்துரைக்கிறாங்க. தவைக பெரும்பான்மையை நிரூபிக்க தவறினா ஆளுநர் மற்ற பெரிய கட்சிகளை ஆட்சி அமைக்க அழைக்கலாம். அந்த சூழல்ல அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி ஒரு வியூகத்தை வகுக்கலாம். தவைக ஆட்சிக்கு வர்றத முற்றிலும் தடுக்க நினைக்கும் மற்ற கட்சிகள் வாக்கெடுப்பை புறக்கணிக்கலாம் அல்லது வெளியிலிருந்து மறைமுக ஆதரவு தரலாம். இதன் மூலமா அதிமுக ஆட்சி அமைக்க ஒரு எதிர்பாராத வாய்ப்பு உருவாகலாம். இப்போ நாம ஒரு மிக முக்கியமான கட்டத்துல இருக்கோம். ஒரு பக்கம் ஆளுநர் மாளிகையின் வாயில்கள்ல விஜய்க்கான தொண்டர்களின் உணர்ச்சிகரமான போராட்டங்கள் தொடர்ந்துட்டு இருக்கு. மறுபக்கம் அரசியல் எண்களின் கணக்கும் திரைமறைவு கூட்டணிகளும் இன்னும் முடிவாகாமலேயே மர்மமா நீடிக்குது. இந்த சூழல்ல நாம இறுதியாக கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். இந்த மாபெரும் அரசியல் சதுரங்கத்துல தவக்ஹே தனது பெரும்பான்மையை நிரூபிச்சு ஆட்சியை பிடிக்குமா, அல்லது தமிழ்நாட்டுல இதுவரை காணாத ஆளுநர் ஆட்சி தவிர்க்க முடியாத ஒன்றாக விடுமா? தமிழ்நாட்டின் எதிர்கால நிர்வாகம் யாருடைய கைகளில் செல்லப் போகுது? இதற்கான விடைய பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.